Hello guys, welcome or welcome back to my channel. என் பேர் சாந்தி சுல்பன் and நான் இன்னைக்கு இந்த குவிஸ் தான் பண்ண போறேன். இந்த குவிஸ்ல நம்ம countries of Asia குவிஸ் அப்படினா நம்ம ஏசியால இருக்க countries எல்லாத்தையுமே நம்ம நேம் பண்ண போறோம். So let's start. Okay, இப்போ இந்தோனேஷியா. இப்போ இங்க இந்தோனேஷியான்னு கொடுத்திருக்காங்க. நம்ம இந்தோனேஷியாவை இங்க கிளிக் பண்ணணும். So இந்தோனேஷியா இங்க தான் இருக்கு. இப்போ கரெக்ட். அதனால கிரீன்ல வந்திருக்கு. So இப்போ தாய்லாந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணணும். அடுத்தது மியான்மர். அடுத்தது ஈஸ்ட் திமோர், மலேசியா, இந்தோனேஷியாக்கு மேல இருக்குது மலேசியா, கம்போடியா, தாய்லாந்து பார்டர், மால்தீவ்ஸ், இந்தியா பக்கத்துல இருக்கு. மால்தீவ்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால கிளிக் பண்ண முடியல गाइस. சவுதி அரேபியா, மிடில் ஈஸ்ட், பிலிப்பீன்ஸ், மலேசியாக்கு மேல, அசர்பைஜான், இது காஸ்பியன் சி இதுக்கு மேல, அர்மீனியா பார்டரிங் ஜார்ஜியா. இந்த மூணு கண்ட்ரியுமே நம்ம வந்துட்டு காக்கசஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சோவியத் யூனியனோட ஒரு பார்ட்டா இருந்துச்சு. உஸ்பெகிஸ்தான், இது பூட்டான், சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவில். ஓகே, பாகிஸ்தான் இந்தியாவோட பார்டர், நம்மளோட அன்ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்னு எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யா நம்மளோட வெரி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. சிரியா, அமெரிக்கா கூடலாம் நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்காங்க சிரியா. ஈரான் பாகிஸ்தானோட பார்டரில். ஜார்டன் சவுதி அரேபியாவுக்கும் சிரியாவுக்கும் நடுவில். ஈராக் ஈரான் பக்கத்தில். மங்கோலியா ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் மிடில். லாவுஸ் வியட்நாமுக்கும் தாய்லாந்துக்கும் மிடில். பங்களாதேஷ் இந்தியாவுக்கு மிடில். மியான்மர் கூட ஒரு குட்டி பார்டர் இருக்கும். ஏமன் சவுதி அரேபியாவோட பார்டர். தாய்வான் சைனா கோஸ்ட்ல இருக்கும். புருனை இப்போ மலேசியாவுக்கு மேலே குட்டியான ஒரு நாடு தான் புருனை. கசக்ஸ்தான் ரஷ்யாவோட ஒரு சோவியத் பார்ட்டா இருந்துச்சு. நார்த் கொரியா சைனாவோட பார்டர். பப்புவா நியூ கினி இது வந்துட்டு ஓஷியானியான்ற அடுத்த கான்டினென்ட்டோட ஒரு கண்ட்ரி தான். ஆனால் ஏஷியாவுக்கு அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி பரவாயில்ல. வியட்நாம் இப்போ சைனாவோட பார்டர். லெபனான் இஸ்ரேலுக்கு மேலே. டர்க்மெனிஸ்தான் ஒரு சோவியத் ஸ்டேட் தான். கத்தார் சவுதி அரேபியாவோட ஒரு ஐலாண்ட். சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்கிறது. ஐலாண்டுன்னு சொல்ல முடியாது, அதோட குட்டியான ஒரு பார்டர். அதுக்கு மட்டும் தான் பார்டர் இருக்கும். ஒன் ஆஃப் த ஒன்லி ஒன் பார்டர் கண்ட்ரிஸ். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படியே சவுதி அரேபியா கிட்ட. தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிட்ட. பாகிஸ்தானோட ஒரு பார்டர் இருக்கு. சவுத் கொரியா நார்த் கொரியாவோட பார்டர். துருக்கி, நேபாள், ஓமன் ஏமன் பக்கத்தில் இருக்கு. ஸ்ரீலங்கா இந்தியாவோட கோஸ்ட்ல. ஜப்பான் நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியாவோட கோஸ்ட்ல இருக்கு. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. சைனா இது பிக்கெஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியா. ரஷ்யாவை இன்க்ளூட் பண்ணலனா சைனா த பிக்கெஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியா. இந்தியா வந்துட்டு செகண்டு. ஓகே, குவைத் சவுதி அரேபியாவோட பார்டரில் இருக்கு. சிங்கப்பூர் மலேசியா பக்கத்தில் இருக்கு, குட்டி நாடு. கிர்கிஸ்தான் இன்னொரு சோவியத் ஸ்டேட். அப்புறம் இந்தியா லாஸ்டா இல்ல செகண்ட் டு லாஸ்டா இந்தியா நம்மளோட கண்ட்ரி. அண்ட் இஸ்ரேல் லாஸ்டா. பஹ்ரைன் கத்தார் பக்கத்துல இருக்க ஒரு ஐலாண்ட். கிளிக் பண்ணிடலாமா? ரொம்ப குட்டியான நாடு தான் இது. ஆனால் ஏஷியாலே இருக்கிற குட்டி நாடு வந்துட்டு மால்டீவ்ஸ் தான்.
நம்மளுக்கு வந்துட்டு 96% ஸ்கோர் கிடச்சிருக்கு. இந்த 2 கண்ட்ரி மட்டும் நான் கொஞ்சம் மிஸ்கிளிக் பண்ணிட்டேன். அதாவது மியான்மரும் ஆப்கானிஸ்தான் மட்டும் கொஞ்சம் மிஸ்கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அது ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.